ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முட்டை கார குழம்பு செய்முறை. 2 ஆனியன், 4 தக்காளி, 10 பல்லு பூண்டு இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். கடாய் ஹீட் ஆனவுடன் தேவையான அளவு ஆயில், 4 டீஸ்பூன் கடுகு, 100 கிராம் சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். இது பேஸ்ட் அரைச்சது ஆனியனும் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தனியாதூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக வெந்தய தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட்டு, புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது குக் ஆகட்டும். தேவையான கொத்தமல்லி, தேங்காய் பால் கூட போடலாம், நீங்கள் தேங்காய் பேஸ்ட் கூட போடலாம். நாங்கள் தேங்காய் பால் போடுறோம். இதில் 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். மினிட்ஸ் கழிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை காரக்குழம்பு தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதமும் தயார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் பண்ணாக்கா முட்டை காரக்குழம்பு சூடான சாதம் தயார். வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.